அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தாய்நாடு எனும் இல்லம் தங்கும் இடமாகி, தன் மானம் தலைக்கும் தலம், தன்னிலை உணரும் களம், கடல் கொண்ட காவிரி இமயம் தொட்ட கன்னியாக, காலம் காலமாக நம்மை காத்து நிற்கின்றாள். தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் சமூக பிரச்சனைகள் இன்னும் அப்படியே உள்ளன. ஒற்றுமை, அமைதி, சமத்துவம் இல்லையே சுதந்திரம் வெறும் வார்த்தையாகவே இருக்கிறது. தியாகிகளின் இரத்தம் சிந்திய மண்ணில் இன்று கொடுமை நடக்கிறது. என்ன காரணம்? சுதந்திரம் பெற்றோம் என்ற பெருமிதமா? மனிதநேயத்தை மறந்துவிட்டோமே. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஊழல் இவைதான் நம் நாட்டின் இன்றைய நிலை. மனிதனாக மாற வேண்டும், தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும், நல்லாட்சி வேண்டும், நேர்மை வேண்டும், அமைதியும் வேண்டும். கல்வி, வேலை, பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் இவைதான் நம் மக்களின் எதிர்பார்ப்பு. ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை செய்தால் நம் இந்தியா உலகிற்கே முன்னுதாரணமாகும். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம், அறிவியல், கலை, இலக்கியம் என பல பரிமாணம், வேதங்களும் புராணங்களும் நம் கலாச்சாரம், உலகிற்கே உதாரணம் நம் பாரத தேசம். தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனிதநேயம் குறையக்கூடாது. சாதி, மதம் என்ற பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். இனி நாம் தான் நாட்டை காக்க வேண்டும். சுந்தரமான இயற்கை வளங்கள் நிறைந்த பூமி நாம் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். சுற்றுச்சூழலை காப்போம், வருங்கால சந்ததிக்காக நம் நாட்டை வளமாக வைப்போம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் நாட்டை உயர்த்தி பிடிப்போம். நம் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்போம். இந்தியா என்னும் இல்லம் நமக்கெல்லாம் சொந்தம். இங்குதான் நாம் வாழ்கிறோம், இங்குதான் நம் உறவுகள், இதுதான் நம் பூமி. இந்தியா என்றும் வெல்லும். ஜெய் ஹிந்த்.